ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி மார்னிங் ஊருக்கு கிளம்பிட்டோம். கோயம்புத்தூர்லேருந்து சாவகட்டுப்பாளையம் கிளம்பிட்டோங்க. எழில் குட்டிக்கு மொட்டை போடுற ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் காரில் தான் கிளம்புனோம். அருணாவுக்கு சரியான ஜுரம், அதனால தான் அவர் கொஞ்சம் டல்லாக இருக்கார். ஊருக்கு போகிற வழி ஃபுல்லாகவே விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டம் கோலாகலமாக துவங்கிருச்சுங்க. எல்லோரும் விநாயகரை வரவேற்கிறதுக்காக ட்ரம்ஸோட நின்றுட்டுருந்தாங்க. ஊருக்கு போகிற வழி ஃபுல்லாக ஒரு 10-15 விநாயகரை பார்த்துருப்போம். எல்லா விநாயகருக்கும் கண் திறப்பு விழா சிறப்பாக கணபதி ஹோமத்தோடு கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஊருக்கு போகிற வழி ஃபுல்லாகவே உங்களுக்கு பச்சை பசேல்னு இருக்கும். ஏன்னா இது வந்து கிராமங்க, சாவகட்டுப்பாளையம். 2 சைடுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு குளுமையாக க்ரீனிஷாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ புளிய மரம் இருக்குது. ரோடு ஃபுல்லாகவே 2 சைடும் புளிய மரம், நல்லா நிழலாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து வேர்க்கடலை வந்து நல்லா விவசாயம் பண்ணுவாங்க. அது போக நெசவு தொழில் தாங்க. வீடு தவறாமல் நெசவு தொழில் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், குட்டி குட்டியாக வேர்க்கடலை செடி. தண்ணியே கட்ட மாட்டாங்க, வானம் பார்த்த பூமியாக பயிர் விளைவிப்பாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை. நீங்கள் இதை சாப்பிட்டு பாருங்கள். கடையில் வைக்கிற ஹைப்ரிட் வேர்க்கடலையும் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். இது சாப்பிட்றதுக்கு நல்லா இனிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வேக வச்சாலும் சரி, வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் நல்லா இருக்குங்க. ஃபைனலாக எல்லோரும் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இது மலையப்பாளையத்தில் முருகர் கோயில் இருக்குங்க. உதயகிரி முத்துவேலாயுத சுவாமி திருக்கோயில். நாங்கள் இப்போ வந்தது பேக் சைடு வழிங்க. கார் மேலேயே வரும், பைக்கு காரு கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். நாங்கள் போனப்போ வந்து காமிச்சாங்க. ஃபஸ்ட்டு குரல் வந்து பாறையில் பொறிச்சது கடவுள் வாழ்த்துன்னு சொல்லி அதிகார பேர் எழுதிட்டு குரலும் அதுக்கார விளக்கமும் எழுதியிருந்தாங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு குரல் வந்து பாறையில் எழுதியிருக்காங்க. 1330 குரலையும் கோயிலை சுற்றி இருக்கிற பாறையில் எழுத போகிறாங்களாமா. இது கோயிலோட ஃப்ரண்ட் வியூங்க. ஸ்டெப்ஸ் வழியாகவும் கோயிலுக்கு வரலாம். எழில் குட்டிங்க, ஃபைனலாக எழில் குட்டி பார்த்துட்டிங்க. கேல் மாதிரி ட்ரெஸ் பண்ணி பூவில் வச்சுருந்தாங்க. எழில் குட்டியோட அக்கா ஆதிரை. சரியான வெயில், மார்னிங்கு கண்ணே திறக்க முடியலைங்க. எங்கள் ஃபேமிலி, மாமனார் மாமியாரோட குட்டீஸ் எல்லோரும் இருக்காங்க. இது ஹஸ்பண்டு. இது வந்து எழில் குட்டியோட அம்மா அப்பா, எழில் குட்டியோட தாத்தா பாட்டிங்க. எல்லாருக்கும் மொட்டை போட்டுட்ருந்தாங்க. ஃபஸ்ட்டு தாத்தா போட்டதுக்கப்புறம் பேரனுக்கு போட்டாங்க. எப்போவுமே குட்டீஸ் மொட்டை போடும்போது அழுக தான் செய்வாங்க. அவங்க சாஃப்டாகவே ஹேண்டில் பண்ணி பிடிச்சாலும் அவங்களுக்கு ஏதோ பயமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த கோயிலில் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம், மண்டபம் இருக்குது பக்கத்துலேயேங்க. முகூர்த்தம் வந்து பண்ணிக்கலாம், ரிசப்ஷன் ஹாலும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சஷ்டி தவறாமல் வந்து உங்களுக்கு பூஜை, சிறப்பு பூஜை வந்து இருக்கும். வளர்பிறை சஷ்டிக்கு இங்கே பூஜை நடக்குங்க. அப்புறம் சூரசம்ஹார ஃபங்க்ஷனும் நல்லா கிராண்டாக வந்து இந்த கோயிலில் பண்ணுவாங்க. 6 நாள் விரதம், அதுக்கப்புறம் சூரசம்ஹார ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் திருக்கல்யாணம் எல்லாமே வந்து சிறப்பாக இங்கே செலிப்ரேட் பண்ணுவாங்க. நீங்கள் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வரலாம். 6 நாளும் பூஜை நடக்குங்க. அப்புறம் தேய்பிரை அஷ்டமிக்கும் காலபைரவர் பூஜை சிறப்பாக நடக்கும். சாயந்தரம் நடக்கும். சஷ்டி பூஜை காலையில் 11 to 12 நடக்கும். மொட்டை போட்டுகிட்டே இருக்காங்க, குட்டி அழுதுட்டுருக்காங்க. அப்புறம் ஃபைனலாக மொட்டை போட்டு முடித்தாச்சு. செம்ம க்யூட்டாக இருக்கார் மொட்டையில் எழில் குட்டி. மொட்டை போட்டு அப்படியே போய் தம்பிக்கு குளிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு சாமி கும்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோங்க. வீட்டிலே குக் பண்ணி கொண்டு வந்துட்டோம். மஷ்ரூம் பிரியாணி, அப்புறம் இட்லி, சட்னி, சாம்பார், அது மட்டும் வீட்லேயே செஞ்சு கொண்டு வந்துட்டோம். ஆனியன் ரைத்தாக்கு தயிர் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். கோயில் என்ட்ரன்ஸில் வந்து இந்த பூவை பார்த்தோன்னே எனக்கு ஸ்கூலில் வந்து பறித்து விளையாட ஞாபகம் வந்துருச்சு. ஸ்கூலில் படிக்கும்போது வந்து எங்களுக்கு ஸ்கூல் மலை மேலே தான் இருக்குங்க. இந்த பூ வந்து பூச்செடி நிறையா இருக்கும். இந்த பூவை பறித்து மோந்து பார்த்திங்க அப்படின்னா சாக்லேட் க்ரீம் ஸ்மெல் வந்து நல்லா வரும். கோயிலோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். உள்ளே போகணுன்னே கற்கோயில்
ஃபுல்லாகவே வந்து உள்ளே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எல்லாமே கல்லில் தூணில் செஞ்சுருப்பாங்க. ஒவ்வொரு தூணும் அவ்வளோ அழகாக பார்க்க சூப்பராக இருக்கும். கோயில் உள்ளே போனோன்னே உங்களுக்கு நல்ல சில்னஸ் ஃபீல் ஆகும். ஏன்னா கீழே ஃபுல்லாக வந்து மார்பிள்ஸ் போட்டிருக்காங்க, மேலே வந்து கல்லால் இருக்கிறனால கூலிங் நல்லா கிடைச்சிது. நல்ல ஏர் ஃப்ளோவும் இருக்குது, வெளிச்சமாகவும் இருக்கும். உள்ளதாங்க மூலவர் இருப்பாருங்க. உதயகிரி முத்துவேலாயுத சுவாமி சன்னதி. எல்லாம் தேங்காய் பழம் எடுத்து வச்சுட்டு பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம். சுவாமிக்கு மாலை தேங்காய் பழம்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு பிரகாரத்தை சுற்றி வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். வாங்க, உங்களுக்கு உள்ளே என்னென்ன சாமி இருக்குதுன்னு காமிக்கிறேன். உள்ளே வந்து சிவன், நந்தி. இது வந்து சூரசம்ஹாரம் ஃபங்க்ஷனுக்காக அந்த பொம்மை. இது வந்து அப்பர் சுந்தரர், திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர் சிலை. இங்கே வந்து முருகரோட 6 படை வீடும் ட்ராயிங்காக வந்து நம்மளுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்காங்க. பார்க்கவே பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு படை வீடுலையும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது முருகரோட வாகனம். முருகர் திருவீதி உலா வர்றதுக்காக அந்த வாகனம். அப்புறம் குரு பகவானுக்கு மேலே இந்த பூவை பார்த்தோன்னே வந்து சூப்பராக இருந்துச்சு, அதனால் ஒரு வீடியோ எடுத்தேங்க. அதுக்கப்புறம் இங்கே பஞ்சமுக நந்தி வச்சுருக்காங்க. 5 நந்தி சாமி வச்சுருக்காங்க. இந்த சைடு வாயிலும் அந்த சைடு வாயிலும் ஓப்பனாக இருக்குது. அது போக ஃப்ரண்ட் வியூவும் ஓப்பனாக இருக்குது. இது என்ன கான்செப்டுன்னு வந்து தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு விலாகாக அப்டேட் பண்ணுறேன். கோயிலை சுற்றி வரும்போது இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் துர்க்கை அம்மன் இருக்காங்க, சண்டிகேஸ்வரர் சாமியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் இது தாங்க உதயமான சாமி. தானாகவே இதைய மூலமாக வச்சு தாங்க உதயகிரி முத்துவேலாயுத சுவாமி முருகர் மூலவராக வச்சு வழிபடுறாங்க. நவகிரக சிலை இந்த சைடு, அதுக்கு பக்கத்துலேயே சனி பகவான். அப்புறம் இங்கே வந்து காலபைரவருக்கு உங்களுக்கு தேய்பிரை அஷ்டமிக்கு சிறப்பு பூஜை ஈவினிங் வந்து கண்டிப்பாக நடக்கும். எவ்ரி மந்த்துமே கடைசியாக மூலவரை கும்பிட வந்தாச்சுங்க. உதயகிரி முத்துவேலாயுத சுவாமி திருக்கோயில் சக்தி வாய்ந்த சுவாமிங்க. நீங்கள் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து முருகரை தரிசிச்சுட்டு போங்க. ஃபைனலாக மொட்டை போட்டு சந்தனம் பூசி எழில் குட்டியை அழகுபடுத்தியாச்சு. இந்த கோயிலில் வேண்டி தான் தம்பி பிறந்தா, அதனால் எழில் வேலன்னு வச்சுட்டாங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோடனே அடுத்தது விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம். சாயந்தரம் வீட்டு முன்னாடியே வந்து சாமி வந்துச்சுங்க. இல்லை ட்ரம்ஸோட கொண்டாட்டம். விநாயகர் சதுர்த்தி வந்தாவே ஊர் ஃபுல்லாகவே கொண்டாட்டம் தாங்க. எல்லாருக்கும் லீவு விடுறதுனால விநாயகர் சதுர்த்தி சிறப்பாக கொண்டாட முடிகிறது. விநாயகருக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியெல்லாம் செஞ்சு பிரசாதமாக கொடுத்துட்டு சாமி கும்பிட்டோம். இதுதாங்க சாவுகட்டுப்பாளையம் எங்கள் வீட்டு முன்னாடி இருக்கிற வியூ. வீட்டு முன்னாடியே வந்து பிள்ளையார் கோயில் இருக்குது. இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு விநாயகரை ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க. பெரிய சிலை, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. பாருங்கள், காமிக்கிற முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டுட்டு வாசலில் நின்றுட்டுருக்கோம். வீட்டு முன்னாடியே பிள்ளையார் கோயில் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே கிராமந்தாங்க, ஃபுல்லாகவே நெசவு தொழில் தான் இங்கே. ஃபைனலாக ஈவினிங் வந்து ஒரு வாக் போயிட்டு வரலான்ட்டு கிளம்புனோம். தோட்டத்துக்காரவங்க நின்றுட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு உங்களுக்காக தான் ஒரு செடியை பறித்து காமிக்கிறேன். அவங்க சரி பாருங்கள், வானம் பார்த்த பூமியாக விளைவிச்சதில் செடி எவ்வளோ செழிப்பாக வந்திருக்கு அப்படின்னு. தண்ணியே கட்டலை. இந்த பயிருக்கு ஊட வந்து ரக்கிரின்னு சொல்லுவாங்க. அப்படியே வெறும் கீரையை வச்சு பச்சை மிளகா போட்டு கிடைவாங்க. அது இந்த சீசனில் தான் கிடைக்கும். தனியாக கடைஞ்சி சாப்பிட்டா சுட சாதத்துக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தோட்டத்துக்காரங்க அதையும் பறித்து விற்பாங்க, நாங்கள் வாங்கி செய்வோம். பாருங்கள், ஃபுல்லாகவே கடலக்காய் தோப்பு தான். இடையில அந்த ரக்கிரி இருக்கும். பண்ணைக்கீரை, தொய்யக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்து சைடு தாங்க இந்த கீரையெல்லாம் கிடைக்கும். டவுனில் ரேராக தான் கிடைக்கும். உங்களுக்காக உள்ளே இருக்கிற முத்தை உடச்சி காமிக்கிறேன்
பாருங்கள், தண்ணி கட்டாமையே இயற்கையாக விவசாயம் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக பயிர் விளைவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.